ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தையல் மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ இந்த தையல் மிஷின்லாம் வந்து அம்மா வந்து இப்போ விற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து விற்க போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம். இப்போ அம்மா ஜாமா மேலே தம்பாங் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா இது எல்லாம் என்ன மிஷின்மா? எல்லாம் சிங்கர் மிஷினு. சிங்கர் மிஷினு அம்மா வந்து விற்கிறாங்க. ஸோ யாருக்காவது தையல் மிஷின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அம்மாட்ட வாங்கிக்கலாம். எவ்வளோம்மா ஒரு மிஷின் ப்ரைஸ்? ஒரு மிஷினு 400 வெள்ளி. எல்லாம் தைக்கிற மிஷினு, நல்ல மிஷினு. ஓகேங்களா? அது வந்து கையில தூக்கிட்டு போற மிஷின் அம்மா. பாக்ஸோட வந்து பாக்ஸ் வந்து கையில தூக்கிட்டு போகலாம், எங்க வேணாலும் கொண்டு போய் வச்சு தைச்சிக்கலாம். கரண்ட் பூட்டிக்கணும். அதுவும் வந்து 400 வெள்ளி தான். ஸோ ஓகே, இந்த 3 மிஷின் இருக்கு. ஒரு மிஷினோட விலை வந்து 400 வெள்ளி. நான் உங்ககிட்ட கிட்ட காட்டுறேன் பாருங்க. ஸோ இது எல்லாமே தாங்க மிஷினு அம்மோட. ஸோ உங்களில் யாருக்காச்சும் ஆர்வம் இருந்துச்சு தையல் மிஷின் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ வந்து 300 வெள்ளி கொடுக்கணும். பாக்ஸ் அவங்கள போட்டுக்க சொல்லி. இது வந்து அம்மா வந்து 300 வெள்ளி கொடுக்குறாங்கன்னா பாக்ஸ் வந்து நீங்கள் தான் போட்டுக்கணும். ஆனால் இந்த மிஷின் வந்து 400 வெள்ளி. அண்ட் இந்த மிஷினும் வந்து 400 வெள்ளி. உங்களில் யாராச்சும் தையல் மிஷின் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. சொந்தமா வந்து எடுத்துக்கணும், சொந்தமா வந்து நீங்க வந்து கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க மக்களே. ஸோ ஏன்னா அம்மா வந்து விற்கிறாங்க, நிறைய மிஷின் இருக்கு அப்படின்னு அம்மானால தைக்க முடியல, அதனால இப்போ வந்து நம்ம விற்கிறோம். ஸோ யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் மிஷின் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். எல்லாமே நல்ல கண்டிஷனல் தான் இருக்குது. ஸோ மிஷின் வேணுமா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். ஆனால் நீங்களே சொந்தமாக வந்து செல்ஃப் பிக்கப் தான் பண்ணணும். தேங்க்யூ மக்களே.